அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். செப்டம்பர் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதத்தில் புதன் பகவான் 4ஆம் தேதி சிம்ம ராசியிலும் 23ஆம் தேதி கன்னி ராசியிலும் பயிற்சியாக உள்ளார். அதே போல சூரிய பகவான் கன்னி ராசியிலும் சுக்கிர பகவான் துலா ராசியிலும் ஆட்சி அதிபதி ஆக அமர உள்ளார். இப்படி 3 கிரகங்களின் முக்கிய நிகழ்வுகள் நடக்க இருக்குது. இதனால் ஏற்படும் கிரக சேர்க்கை அமைப்பானது சில ராசியை சேர்ந்தவங்களுக்கு நிதி நெருக்கடி தரக்கூடும். இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும் என நாம் பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு மகர ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் ஒரே நேர்கோட்டில் போகும் மகர ராசி என்பர்களே, நீங்கள் ஒரு தனித்தன்மை கொண்டவங்க. இந்த மாதம் ராசிநாதன் சனி உங்களுக்கு பலமாக இருக்கிறாரு. யோக பலனை அள்ளித்தரும் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல வகையிலும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறும். உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும். வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். அரசாங்க காரியங்களில் இருந்த தடை நீங்கும். புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் உயர்வுகள் உண்டாகும். பணியாளர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். அனுபவபூர்வமான அறிவு கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எளிதாக பணிகளை செய்து முடிப்பாங்க. செயல்திறன் அதிகரிக்கும். உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டெல்லாம் பெறுவீங்க. குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது குறை சொல்லியபடியே இருப்பாங்க. வீட்டுக்கு தேவையான பொருள்கள்லாம் சேரும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை கவனிப்பீங்க. பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். பயணங்களின் போது கவனமாக இருக்கணும். வேலைக்கு செல்கிற பெண்கள் தங்களுடைய பொருள்களை பத்திரமா வச்சுக்கணும். கலைத்துறையினருக்கு திடீர் கோபங்கள் உண்டாகலாம். நிதானமாக இருப்பது நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு பண்ணுறது நல்லது. தெளிவான சிந்தனை தோன்றும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்னாடி ஆலோசனை செஞ்சு அதில் நீங்கள் ஈடுபடணும். அப்போ தான் உங்களுக்கு வெற்றிலாம் கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு சாமர்த்தியமான உங்களது செயல் கண்டு மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க. முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களின் நட்பு கிடைக்கும். அதனால் கௌரவம் அதிகரிக்கும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். அதனால் நன்மை உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை நீங்கும். திறமை வெளிப்படும். ஆசிரியர்களுடன் நல்ல உறவு ஏற்படும். பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பாங்க. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காண்பாங்க. நிலுவையில் உள்ள தொகை சேரும். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தெய்வ நம்பிக்கை கூடும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது திருவோணம். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிலாம் கிடைக்கும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீங்க. பெண்கள் திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனைகளிலும் சாதகமான முடிவை பெறுவீங்க. இழுபறியாக இருந்த காரியங்களில் எதிர்பாராத திருப்பம் ஏற்படும். மாணவர்களுக்கு தேர்வுகள் பற்றிய பயம் நீங்கும். கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். அவிட்டம் 1, 2 பாதங்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது இன்று எல்லா காரியங்களும் நன்மை உண்டாகும். செய்தொழில் சிறக்கும். நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் வீண் அலைச்சலும் செலவும் ஏற்படும். செய்தொழிலில் மன நிம்மதியும் அதிக நன்மையும் உண்டாகும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வாருங்க. உங்களுக்கு
நல்லதெல்லாம் நடக்கும். அதிர்ஷ்டமான கிழமைகள் வளர்பிறை, ஞாயிறு, செவ்வாய், வியாழன். தேய்பிறை, செவ்வாய், வியாழன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 2, 3, 4, 29, 30. அதிர்ஷ்டமான தினங்கள் 23, 24. இதுவரைக்கும் நாம் பார்த்தது செப்டம்பர் மாத ராசி பலன்களில் மகர ராசி பற்றி தான் நாம் பார்த்தோம்.